சனாதன தர்மத்தில் 7 கருத்துக்கள் அடிப்படையிலானது. சிலர் அந்த கருத்துக்களை அவதூறாக நமது வீடியோக்களில் கமெண்டுகளாக பதிவிட்டு வருகின்றனர். அதனால் சில விளக்கங்களை கொடுக்க வேண்டியுள்ளது. இந்த விளக்கத்தை சற்று முழுமையாக கேளுங்கள். சனாதன தர்மம் என்பது யாரும் தோற்றுவித்தது அல்ல. இறைவன் இந்த பூமிக்கு கொடுத்த மனிதனின் வாழ்க்கை தத்துவம்தான் அது. இந்த தர்மம் முதலில் எங்கு தோன்றியது என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாவிட்டாலும் பல ஆய்வுகள் மற்றும் பழமையான சான்றுகளின் அடிப்படையில் இந்திய நிலப்பரப்பிலிருந்தே தோன்றியிருக்கலாம். அதன் அடிப்படையில் இங்கு யாரும் மதம் என்பதையே அறியாமல் தொழில் ரீதியான கட்டமைப்புகளைக் கொண்டு ஒருவருக்கொருவர் சார்ந்து வாழ்ந்து வந்தனர். ஆங்கிலேயர்கள் மற்றும் முகலாயர்களின் படையெடுப்பிற்குப் பிறகே இங்கு மதம் என்ற வார்த்தை பரவலாக உருவானது. முதலில் ஆங்கிலேயர்கள்தான் சனாதன தர்மத்தை பின்பற்றி வந்தவர்களை இந்து என பெயரிட்டனர். பல ஆயிரம் ஆண்டுகளாக உலகம் முழுவதும் வாழ்ந்து வந்த சனாதன இந்துக்கள் சுமார் 53 லட்சம் மக்கள் மாற்று மதத்தினரால் கொல்லப்பட்டும் மதம் மாற்றப்பட்டும் கொடுமைப்படுத்தப்பட்டனர். மேலும் மத பெரும்பான்மை அடிப்படையில் பல நிலப்பரப்புகள் துண்டாடப்பட்டு முஸ்லிம் நாடுகளாக மாறின. ஜாதி பிரிவுகள் அனைத்தும் ஆங்கிலேயர்களின் ஆட்சி முறையில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தியது. அதை தற்போதைய அரசியல் கட்சிகள் கைப்பற்றிக் கொண்டு சுயலாபத்திற்காக இங்கே மதம் மற்றும் ஜாதி அடிப்படையில் அரசியல் செய்து வருகின்றனர். பிராய்லர் கோழி அறிமுகமான பின் கோழி என்ற பெயர் நாட்டுக்கோழி என்ற பெயர் வந்தது. அதுபோல் சனாதனம் என்ற பெயரில் நிம்மதியாக நாம் வாழ்ந்தபோது கிறிஸ்துவமும் இஸ்லாமும் வந்த பின்னர்தான் நமக்குள் பிரிவினை அதிகமானது. மேலும் கடந்த 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியாளர்கள் சனாதன தர்மத்தின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு தெரியாமல் பார்த்துக் கொண்டதால் இங்கே தவறான கமெண்டுகளை பதிவிடும் மனநிலைக்கும் சிலர் தள்ளப்பட்டுள்ளனர். பல ஆண்டுகளாக நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டு வந்த கிறிஸ்துவர்களும் முகலாயர்களும் அழிக்க முடியாத சனாதன இந்து தர்மத்தை கடவுளின் பெயரை தன் பெயராக வைத்துக் கொண்ட சிலர் அழிக்க நினைப்பதுதான் வேடிக்கை.